போடே ஆட்டம் போடே எங்களை கேட்க எவனும் இல்ல. போடே ஆட்டம் போடே எங்களை கேட்க எவனும் இல்ல. அடியே நீயே ஆடி காட்டி கொடுத்துருவ போல இருக்குடி, கம்மனி இருடி. அட போமா, எப்படி எல்லாத்தையும் ஓட விட்டேன் பாத்தீங்கல்ல. நீ சத்தியமா என்னால இன்ன வரைக்குமே நம்ப முடியல தெரியுமா? இது கனவா இல்ல நினவான்னு இருக்கு. கனவில்ல கனவில்ல, நினைவுதான் நினைவுதான். ஏண்டி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே சிரிச்சு காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. என்ன குண்டுராணி, சந்தோஷம் முகத்தை தாண்டவாடுது. என் பிள்ளைய அங்க வச்சு என்ன பாடு படுத்தி இருக்காளுங்க. தாண்ட வாடாம வேற என்ன ஆடும்? ஏன் நீ பாத்தீங்களே அந்த வத்தி போன வனங்க மூஞ்ச பாத்தீங்களா எப்படி போனான்னு? ஐயோ, அவங்க யாருமே ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க தெரியுமா? என் சின்ன நீனா அப்படி படுத்துக்கிட்டு அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு நம்மள வேலை வாங்குவாங்க. அவளும் ஒரு பிள்ளை தானே, போற வீட்டுல பாரு. நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கிட்டா தான் போற வீட்டுல அந்த பிள்ளைய ஒழுங்கா பார்த்துப்பாங்க. என்ன குடும்பம் இதுன்னே தெரியலையே. விருந்துக்கு சாப்பிட வரவங்க முதல்ல என்ன சொல்லணும்? முதல்ல புதுசாக கல்யாணம் ஆனோம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்காந்து சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லணும். ஆனால் அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ முதல்ல எங்களுக்கு சோத்த போடுங்க பசிக்குதுன்ட்டு உக்காடுறாங்க. என்ன குடும்பம்னே தெரியல. எப்பா எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்குதுங்கன்னு தெரியல. என்ன மச்சான் இப்படி ஆகிப்போச்சு? வந்தவங்க ஒரு வாரம் நல்லபடியாக சாப்பிட கூட இல்லை, சாப்பிடாம கூட ஓடிட்டாங்க. என்ன மச்சான் பண்ணுறது? தண்ணி வசதியும் இல்லை நம்ம வீட்டில். நம்மளே பைப்பில் வர தண்ணியை தான் பிடிச்சி நிறச்சிக்கிறோம். போய் தண்ணி காசு கொடுத்து வாங்கினாலும் அதுவும் கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் நம்மளாம் அங்கே போனப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து நம்ம இப்படி வேற நடந்து போச்சு. அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க காலம் முழுக்க. கொஞ்சமாவது அந்த குடும்பத்துக்கு விவஸ்தை ஏதாவது இருக்குதா என்னன்னே தெரியல. புதுசாக கல்யாணம் ஆனவங்க விருந்துக்கு போகிறாங்க, அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. இதில் பாருங்க இந்த குடும்பமே அள்ளி கட்டிக்கிட்டு வருது. கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல. குண்டுராணி, நீ கவலையே படாத. இனி காலம் முழுக்க இவங்க 2 பேரும் இங்கிட்டு வாரேன்னு சொன்னா அந்த குடும்பம் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கவே நினைக்காது. நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படி. இனிமே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அவங்கள வருவாங்களான்னு தெரியல. சரி விடுங்க மச்சான், என்ன பண்ணுறது? ஏதோ நேரங்காலம் அப்படி ஆகிப்போச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து சாப்பிட சொல்லுவோம். அதுங்களுக்காக விருந்து ஆக்கி வச்சு அது இன்ன வரைக்கும் ஒரு வாரம் சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ளை தம்பி உள்ளே போய் உட்காந்துருக்காரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு. பிள்ளைய கூப்பிட சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து வைப்போம். சரி ராணி. ராணி சரி சரி, ஆடுறத நிறுத்திடி. உங்க மாமா கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வாரேன். ராணி. ராணி என்னங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இப்படி ஆகிப்போச்சு. அதே நினச்சிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மறு வீட்டு விருந்து கலைச்சு அவங்களுக்கு ஒரு வா சோறு இன்ன வரைக்கும் போடலை. மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, மகாட்ட சொல்லி கூப்பிட சொல்லு. சரிங்க. சாப்பாடு எடுத்து வை. சரி. எங்களுக்கு ராணியாக வாழுறோம், எவனும் வந்தாலும் துரத்திடுவோம். எங்களுக்கு ராணியாக வாழ்ந்துடுவோம், எவனும் வந்தாலும் துரத்திடுவோம். ஏய் மகா, இங்க ஆடினது போதுண்டி. அங்க மாப்பிள்ளையே சாப்பாட வர சொல்லு. உங்க அப்பா சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றாரு. சரிம்மா. ஏ குண்டுராணி, வா ஒரு டான்ஸை போடு. பாய முட்டு போடி, சோத்த எடுத்து வைக்கணும். அத்தா நீ வேணா ஆவா அத்தா ஒரு டான்ஸை போடுவோம். உனக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல, எனக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல. போடி என்கிட்ட. அட பாவிகளா, நம்ம டான்ஸ் ஆடணும்னு ஒரு மூடுல இருந்தா யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. சாப்பிட கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க. மேடம் சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சா எடுத்து வைங்க, எனக்கு வேண்டாம். அம்மா அப்பாவும் உங்களை கூப்பிடுறாங்க. என்னைய பார்த்து பேசினாதான் நான் சாப்பிட வருவேன், இல்லைன்னா சாப்பிட வர மாட்டேன். சாப்பிட வாங்க. ஓய் கோவக்காரக்கிளியே, கோவமா? எனக்கு எந்த கோவமும் இல்ல. கோவம் இல்லைன்னா இப்ப என்கிட்ட சிரிச்சு பேசணும். மேடம் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்களே. முதல்ல விடுங்க, நான் போகணும். சாரிப்பா, அன்னைக்கு நடந்தது நான் உன்ட்டு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லாம இருந்தது என் தப்பு தான், மன்னிச்சிரு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. அன்னைக்கு அப்பா உடனே கிளம்பணும்னு சொன்னாரு. இப்பதான் அவங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நம்ம இருந்துட்டு போலாம். உன் ஆசை தீர இருந்துட்டு போலாம், சரியா? இப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னை கண்டுக்க கூட மாட்டீங்க. செல்லம், உன்னைய நான் கண்டுக்காம வேற யார் செல்லம் கண்டுக்குவா? அப்படிலாம் எதுவும் இல்ல. எப்படிதான் சொல்லுவீங்க? ஆனா அங்க போனா எங்க போனாலும் என் தங்கம் நீ தானே, என் செல்லம் நீ தானே. உன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தானே ஆசாசியா இருக்கேன். இப்படி முறைச்சிட்டே இருந்தா எப்படி? அங்க என் வீட்டுல நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் சாரி. இப்போ என்ன பண்ணட்டும்? உன் காலில் விழுட்டுமா? ஒன்றும் வேண்டாம்.
சொல்லு. ஐயோ, கீழே இறக்கி விடுங்க, நான் விழுந்துற போறேன். நான் பிடிச்சிருக்கும் போது நீ எப்படி கீழே விழுவ? விடுங்க, அவங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்படியா? சாப்பிடணுமா? ஆமா, வாங்க. அப்படியே என் தங்கத்தை தூக்கிக்கிட்டே வரவா? பிச்சு போடுவேன், கீழே இறக்கி விடுங்க. போய் கொண்டாட்டி இல்ல. ஏய் ஏய் ஓடாத. ஐயோ, வண்டியை நிறுத்துங்க. கதவு துறடி, இல்லைன்னா உடச்சு போடுவேன், வெளியே போவோம். ஐயோ, புடுங்கிருச்சு. ஐயோ, கடகண்ணியா இருக்கு, இதுல எங்கிட்டு போறது? ஐயோ, ஏதோ ஒரு பக்கம் போக முடியல, புடிங்கிருண்டி. இது போனாலும் தண்ணி வசதி வேணும். நீ எல்லாம் பார்த்தா வேலைக்காவது இலக்கல இருந்தா கூட பரவாயில்ல, போகடி. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா துணி நாரிடும் போலயே. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட 6வது ஸ்டாப்பு. இன்னும் அவங்க ஏரியாவுக்கு போறதுக்குள்ள இன்னும் எத்தனை தடவை நிறுத்தி போவாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே வண்டி நாரி போச்சு. இன்னும் அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த வண்டியை எடுத்துட்டு போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணா கூட இந்த நாத்தமும் கப்பும் போகாது போலயே. சை கன்றாவி. ஏன் சித்தப்பா, ஏதாவது வாங்கி கொடுங்களே திங்கிறதுக்கு. காதுல கேட்கலாமா? ஏதாவது வாங்கி கொடுங்களே. அப்படியாம்மா? கொஞ்ச நேரம் இரு, வாங்கி தரேன். ஐயோ, அப்பா வண்டி எடுப்பா, போவோம். உங்களுக்கெல்லாம் வண்டியை நிறுத்தி அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துதான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. பாப்பாவை ஆசைப்படுற சாப்பிடணும்னு சொல்லி. வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஏதாவது போலாம். ஐயோ, மறுபடியும் சாப்பாடா? ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடுக்கே குடலு குந்தாடியெல்லாம் புடுங்கிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இதுல மறுபடியும் சோறுன்னா அவ்வளோத்தான். முடியாது சாமியே, முடியாது. வண்டியில ஏறுவோம். சித்தி, நீயும் ஒண்ணும் வாங்கி கொடுக்க மாட்ட. வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுக்க விட மாட்டியா? நீ எல்லாம் வயிறு மட்டும் தின்ன, நான் என்னத்து தின்ன? நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏண்டி, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே வழி தெரியாம போய்கிட்டு இருக்கோம். இதுல மறுபடியும் சாப்பாடா? போடி வெண்ணம் அவளை, வண்டியில ஏறுங்க, இல்லையே அவளை இங்கேயே விட்டுட்டு வாங்க. இதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவோம், இல்லைன்னா அவ்வளவுதான், பாடி தாங்காது. பாத்தி ஏறுங்க. ஷபா, முடியலடா சாமி. எடியா, வீட்டுக்கு போய் எப்படியாவது சேர்த்துறியா? நீ மட்டும் தான் வர, மாப்பிள்ளைங்க இந்த வாராருமா. உட்காரு, சாப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து சாப்பிடுங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. மேடம் மூஞ்சி இப்ப என்ன பல்லன்னு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. நல்லா இருக்காங்கப்பா சாப்பாடுலாம்? நல்லா இருக்குங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கோம். குத்தங்குறை இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. குண்டூர் அன்னைக்கு கொழுப்ப பத்தியா? இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இதுங்க வாழ்நாளில் சாப்பிட்ருக்குமா? அந்த ஊரில் ஏதோ 2 எலும்பு, அதுவும் தண்ணி கை கழுவுற தண்ணி மாதிரி, அந்த குழம்பையே ருசியாக இருக்குன்னு சாப்பிடுதுங்க. இந்த குழம்புக்கு என்ன? ஐயோ, கரண்ட் போச்சே. இவ்வளே கௌசி, அந்த இடத்துல விசிறி இருக்கும், அதை எடுத்துட்டு வா. இந்தா எடுத்துட்டு வரத்த. ஓடி, எரும மாடு மாதிரி நின்றுகிட்டு இருப்பா. மாப்பிளைக்கு வேர்க்குதுல, போ. அண்ணி போ, நீ செலக்கணக்கா நிக்காம. ஆளாளுக்கு பேசுறீங்க. எல்லாரும் காரியவாதிக எப்படி கழட்டி விட்டாங்க பாரு. எப்பயும் இப்படிதான் கரண்ட் போகுமா? இல்லையப்பா, இன்னைக்கு தான் கரண்ட் போயிருக்கு. இதான் அப்பயே சொன்னேன், ஒரு யூபிஎஸ் ஒன்று வாங்கி வைக்கிறேன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட. அப்பலானே இப்படியே கரண்ட் போனுச்சு. மாப்பிள்ள வந்திருக்காரு, வேர்க்குதுல அவருக்கு. ரொம்ப சீனு விடுறாங்களே. என்ன நீ விசிறிய அப்படியே கையில வச்சுட்டு நிக்கிற? விசிறி விடு, வேர்க்குதுல்ல. இங்கிட்டு வாடி, மாப்பிளைக்கு வந்து விசிறு வா. என்னங்கப்பா, காத்து வருதா? வருது. நல்ல விசிற நீ, ஏதோ சோத்துக்கு செத்தவன் விசிற மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. அடியே மகா, நம்ம செஞ்ச விஷயத்த மட்டும் சொன்னேன்னு வையி, விசிறுணுமா விசிறு, ஒரே விசிறு தான். அவர் உனைய தெரியுமில்ல. ஐயோ நீ அப்படிக்கு இப்படி எதுவும் பண்ணிடாத. நான் அடக்கி வாசிக்கணும், இல்லைன்னா அடக்கி புடுவேன். சரிங்க நீ, வேண்டாம் நீ, கால்ல கூட விழுறேன். அப்ப விழு. ஏ எரும மாடு, கால் எங்க மூஞ்சில வச்சிட்டு இருக்கே, எடு அந்த சைடு. சாரித்த, மன்னிச்சிரு. சை, மூஞ்சில காலை வச்சுக்கிட்டு காலை கழுவி தோலை. சரி மன்னிச்சிரு. இங்கே பாரடி, அப்புறமேட்டுக்கு வந்து நீ என் காலில் விழணும். விழலன்னு வச்சுக்க, சொல்லி போடுவேன். விழுந்துடுறேன், அடக்கி வாசி அண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.